மகளிர் உரிமை தொகையை உழைப்பிற்கான அங்கீகாரமாக பார்ப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவை RS புரம் பகுதியில் ஹாக்கி மைதானத்திற்கு அடிக்கல் நாட்டும் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் 9.65% வளர்ச்சியோடு தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் முன்னேறிய மாநிலமாக இருப்பதாக தெரிவித்தார். மக்களுக்கு பக்கபலமாக அரசு இருப்பதாக தெரிவித்த துணை முதலமைச்சர் மக்களும் அரசுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். இப்படி சமூகத்தில் உள்ள அனைத்து தரப்புக்கும் அவர்களுடைய தேவை அறிந்து ஒவ்வொரு திட்டத்தையும் நிறைவேற்றுவதுதான், செயல்படுத்துவதுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய திராவிட மாடல் அரசு. அதனால்தான் நம்முடைய அரசினுடைய திட்டங்கள் உங்கள் மத்தியில மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா மகளிருக்கான திட்டங்கள் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. நம்முடைய ஆட்சி அமைந்த பிறகு மகளிருக்கான விடியல் பயணம் திட்டத்திற்கான அந்த கையெழுத்து தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் போட்ட முதல் கையெழுத்து. இதன் கீழ் இன்றைக்கு வரைக்கும் சுமார் 700 கோடி பயணங்களை மகளிர் கட்டணம் இல்லாமல் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி புதுமை பெண் திட்டம் மூலம் உயர்கல்வி படிக்கின்ற சுமார் 3.5 லட்சம் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படுகின்றது. அதே போல் தமிழ் புதல்வன் திட்டம் மூலம் 3,50,000 மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படுகின்றது. இது மட்டுமல்ல, மகளிர் காலையில் எழுந்திருச்சு பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்க சிரமப்படக்கூடாதுன்னு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வச்சாங்க. இதன் மூலமா ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 21 லட்சம் மாணவர்கள் பயனடைஞ்சிட்டு வராங்க. இது எல்லாத்திற்கும் மேலாக ஒரு திட்டம்னா இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திட்டம், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டம் மூலமா ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட 1,15 லட்சம் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கொடுக்கப்பட்டு வருகின்றது. நேற்று முன்தினம் கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையிலே அறிவித்திருக்கிறார்கள், ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் இதுவரை விண்ணப்பிக்காத மகளிர் வரும் ஜூலை மாதம் முதல் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்று அந்த அறிவிப்பு சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே விரைவில் இன்னும் அதிகமான மகளிருக்கு உரிமை தொகை கிடைக்கப் போகிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை இங்கே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, மகளிர் சுய குழுக்களுடைய சகோதரிகள் நலனை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு 37,000 கோடி ரூபாய் அளவிற்கு வங்கிக் கடன் இணைப்புகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்க உத்தரவிட்டிருக்கிறாங்க. குறிப்பா நம்முடைய கோவை மாவட்டத்தில் உள்ள குழுக்களுக்கு இந்த 4 ஆண்டுகள்ல மட்டும் கிட்டத்தட்ட 3,800 கோடி ரூபாய் அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் வங்கிக் கடன் இணைப்பை வழங்கி இருக்கிறார். இதையெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய திராவிட மாடல் அரசும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடன் தொகையாக பார்க்கவில்லை, உங்களுடைய உழைப்பின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தொகையாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த நம்பிக்கையை காப்பாற்றுகின்ற வகையில நம்முடைய சுய கூட சிறப்பாக செயல்பட்டு வரீங்க.